எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கேபிள்ஸை பற்றி சொல்லலாம். அந்த கேபிள்லேயே ரொம்ப முக்கியமானது யூஎஸ்பி கேபிள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யூஎஸ்பி கேபிள் எப்படி வந்துச்சு, அது எப்படி யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படிங்கிறது தான் யூஎஸ்பியோட அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த வார்த்தையிலே பாருங்களேன், பஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ்ஸுனால் நம்ம ரியல் லைஃப்பில் பஸ்ஸுனால் என்ன, இங்கே இருக்கிற ஆளுங்களை கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்குறது தான். அதே தான் இந்த கேபிளுடைய வேலையும். இங்கே இருக்கிற டேட்டாவை தூக்கி கொண்டு வேறு எங்கேயோ கொடுக்கும், அவ்வளோதான் இந்த கேபிளுடைய வேலை. மற்றபடி இந்த கேபிள் எதுவும் புதுசாக ஒரு வேலைகளை செஞ்சு கொடுக்காது. இது ஒரு பாலம் தான். இப்போ இது எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா 1995 7 நிறுவனங்கள் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த டைமிங்லலாம் வந்து இப்போ ஒரு ஆடியோவுக்கு ஒரு கேபிள், வீடியோவுக்கு ஒரு கேபிள், அப்புறம் இதை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கேபிள், அப்போ இதை இங்கிட்டு இருந்து மாற்றணும்னா அதுக்கு ஒரு கேபிள்னா, அதாவது 10 வேலைக்கும் 10 கேபிள் அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ இந்த 7 நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நாம் வந்து இது எல்லா வேலைக்கும் ஒரே கேபிளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 7 நிறுவனங்களில் ஒன்று சேர்றாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்பேக், டிஇசி, ஐபிஎம், இன்டெல், மைக்ரோசாஃப்ட், என்இசி, நார்டன் அப்படிங்கிறது இந்த 7 நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இந்த கேபிளை வடிவமைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்போ இதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இல்லையா, அது வந்து இதுக்கு முன்னாடி வந்த கேபிள்கள்லேருந்து எடுக்கிறாங்க. அந்த கேபிள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1979 வெளிவந்த அட்டாரி சீரியல் இன்புட் அண்ட் அவுட்புட் சீரியல் பஸ் அப்படிங்கிற கேபிளினுடைய அடிப்படையை வச்சோம். அதுக்கப்புறம் 1980 வெளிவந்த IEEE 488 இது வந்து ஒரு மேக்னட்டிக் மூலமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் ஹெல்வார்ட் பேக்கார்ட் இன்டர்ஃபேஸ் லூப் இந்த கேபிள் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, இது ஓப்பனிங் அடிப்படையாக வச்சுக்கிறாங்க. இதுதான் நமக்கு பேசிக், இதுதான் இந்த டைப்பில் தான் இருக்கும், இப்படி தான் இந்த மாதிரி இப்படி இந்த 3 ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. அதாவது என்னென்னா அட்டாரி SIO, IEEE 488, அப்புறம் ஹெல்வார்ட் பேக்கார்ட் இன்டர்ஃபேஸ் லூப் இந்த 3ஐயும் பேசிக்காக ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விஷயத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதை அடிப்படையாக வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 7 நிறுவனங்களில் அவங்கவுங்க என்னென்னலாம் பண்ணலாம், நம்ம என்ன செய்யலாம், இந்த கேபிள்லேருந்து இதை பண்ண இது போட்டுருக்கோம் அப்படின்னா இந்த 7 நிறுவனம் தனித்தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சொன்ன இந்த 3 ரெஃபரன்ஸையும் வந்து இந்த சொன்ன 7 நிறுவனங்கள் வந்து பயன்படுத்தி அதுக்கான கேபிளை உருவாக்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் ஆப்பிள் தலைமையிலான ஒரு டீம் வருது. அந்த டீமில் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னா சோனி, பேனாசோனிக், எல்ஜி, தொஷிபா, ஹிட்டாச்சி, கெனான், பிலிப்ஸு, காம்க்யூ, தாம்சன், டெக்சாஸ் இது எல்லாமே இது ஆப்பிளினுடைய தலைமையில் கீழே வந்து இது ஒர்க் பண்ண வராங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 ரெஃபரன்ஸ் கேபிள் இருக்கு இல்லையா அதை விட்டாங்க. அதை விட்டுட்டு இவங்க ஒரு கேபிள் எடுத்து அதுலேருந்து எடுக்க வராங்க. அந்த கேபிள் என்னன்னா 1986 வெளிவந்த IEEE 1394 அப்படிங்கிற கேபிளை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து ஆப்பிள் தலைமையிலான டீம் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்கள்லாம் இந்த கேபிளை வச்சு என்ன செய்கிறாங்க, கேபிள் அந்த யூஎஸ்பி கேபிள் உருவாக்குறதுக்கான முயற்சிகளை ஏற்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு 7 நிறுவனங்கள், இந்த பக்கம் ஒரு விஷயங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் யார் வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஜோசப் சி டிக்யூர் அப்படிங்கிறவர் வேலை பார்க்குறாரு. இவர் வந்து அட்டாரி கேபிள் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர். ரெண்டாவது அந்த கொமோடோர் SIO அப்படிங்கிற கேபிளினுடைய அந்த கேபிள் டிசைனையும் இவர் தான் பண்ணார். இவர் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் இந்த யூஎஸ்பி கேபிளை கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கான ஒரு காப்பீரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்டெல் நிறுவனத்தில் அஜய் பட் அப்படிங்கிற ஒரு தரவரிசை பட்டியலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு 1995 இந்த யூஎஸ்பி போர்ட்டை தன்னோட சர்க்யூட்டில் வந்து வைக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இப்போ யூஎஸ்பி போர்ட் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் யூஎஸ்பி போர்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. யூஎஸ்பி போர்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே கேபிள் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்துருச்சு. இப்போ இந்த யூஎஸ்பி போர்ட்லேயே டைப் A, டைப் B, டைப் C அப்படின்னு 3 டைப்பாக இருக்குது. அதில் அந்த டைப் A அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுதான் இன்றைக்கி காமனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம லேப்டாப்பில் ஸ்பீக்கர்ஸ் வருவது, இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸு, இந்த அடாப்டர் இதெல்லாம் போடுறது எல்லாமே டைப் A வகையை சேர்ந்தது தான். அதுதான் அதிகமாக இன்றளவு யூஸ் பண்ணப்பட்டு வருது. ரெண்டாவது டைப் B பார்த்தோம், பிரிண்டரில் இருக்கும், அதுதான் அந்த கேபிள்.
அதிலிருந்து வந்தது தான் மினி யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்சங் பின்னு, அப்புறம் இன்னொன்று சாம்சங்கில் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஸோ இந்த 2 பின்னும் அதுலேருந்து தான் வந்துச்சு. நீங்கள் நம்முடைய மொபைல் ஃபோனில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டைப் பியை சேர்ந்து மினி யூஎஸ்பி இல்லை மைக்ரோ யூஎஸ்பி இந்த 2 கேபிள் மிக்ஸ் ஆகி தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ என்ன செய்யுது, டைப் சி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இந்த டைப் சின்னு என்னென்னா, அது மற்ற கேபிள்லாம் நீங்கள் அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும், அதை அப்படி தான் சொல்லணும். ஆனால் இந்த டைப் சியில் நீங்கள் எப்படினாலும் அதை இன்சர்ட் பண்ணலாம், டைப் சி ஒர்க் ஆகும். வழக்கமாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்த கேபிள் எல்லாத்தையுமே விட ஃபியூச்சர்ஸில் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். டைப் ஏ டைப் பியை விட டைப் சி வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால் வந்து டைப் சி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருச்சு. யூஎஸ்பி எப்படி வந்ததுன்னு பார்த்தாச்சு, யூஎஸ்பியிலேருந்து டைப்ஸும் பார்த்தாச்சு. இது என்ன யூஎஸ்பி 1.1, 2, 3.1 இதெல்லாம் என்ன நம்பர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நாம் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல ஜென்ரேஷன் அப்படிங்கிறது தான் இதுலேயுமே. யூஎஸ்பி 1.1 ஃபஸ்ட்டு வந்துச்சு, அப்புறம் 2, 3 இன்றைக்கி 4 வரைக்கும் வந்திருக்கு. ஒவ்வொரு இந்த வெர்ஷனுடைய ஜென்ரேஷனுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக பவர் இருக்கும். இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறது யூஎஸ்பி 4 தான். அந்த 4ல் முன்னாடி 3 பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான். யூஎஸ்பி 1, 2 அப்படிங்கிறதுலாம் யூஎஸ்பியினுடைய ஜென்ரேஷனை குறிக்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பொன்ராஜ்.